ஐயா, இப்போ இந்த 4 வருஷம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. இந்த நேரத்தில் கடந்த 4.5 வருஷம் அதிமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுகவோட ஆட்சியை எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? இப்போ அதிமுக ஆட்சி இருந்திருக்கலாமே அப்படின்னு எந்த மாதிரி நிலப்பத்திலலாம் உங்களுக்கு வந்து தோணியிருக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய தலைமையில் வகிக்கும் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில் சிறப்பான முறையில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டது. அத்தி கவனாசி திட்டம் சிறப்பாக செயல்பட்டு நீர்ப்பாசன வசதிக்கான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றினார். அதே போல ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் சிறப்பான முறையில் பொங்கல், தீபாவளி போன்ற காலங்களில் அவர்களுக்கு தேவையான பண உதவி தந்து அவர்களை சிறப்பாக மகிழ்வித்தார். அத்துடன் குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக படிக்க வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏற்படுத்திய சத்துணவு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏற்படுத்திய தாலிக்கு தங்கம் திட்டம் என்பதை சிறப்பாக செயல் செய்தார். லேப்டாப் என்பதை சிறப்பாக செயல்படுத்தினார். அவர் ஆட்சியில் எல்லாமே சிறப்பாக அமைந்தது. ஆனால் இப்பொழுது திமுக ஆட்சியில் லேப்டாப் என்பதே கிடையாது. குழந்தைகளுக்கு புத்தகம் கொடுப்பதில் தாமதமாக இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் குழந்தைகள் குறைவாக இருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் சிறப்பான முறையில் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. அதே நேரங்களில் பள்ளிக்கு செல்வதற்கு ஒவ்வொரு கிராமங்களில் வசதி இல்லாமல் இருக்கிறது. இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் வந்தால் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி சிறப்பாக செய்வார் என்பதை அனைத்து மக்கள் முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.